இதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. நம்ம ஈவன் வந்து அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே கூட வெளியில் வந்து இந்த மாதிரிலாம் பேச முடியாது. அப்படி இருக்கும்போது இருந்தாலுமே என் மனசு கேட்கல. அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இன்டர்நெட்டில் அந்த ஒரு பழைய படங்கள் இந்த எடிட்டிங்லாம் எடுத்து போட்டு இப்போ அவர் இருக்க அந்த வீடியோலாம் போடும்போது பார்க்குறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து யாரை பற்றி பேசுகிறேன்னு தெரியும். ஆக்டர் பக்கீரத்தில் கூட வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அவர் அப்படி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நிஜமாவே கவலையாக தான் இருக்குது. இது உடனே யாரும் ஃபெமினிசம் அப்படிங்கிற காடை தூக்காங்க. ஒரு பக்கம் நியாயம் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. உனக்கு என்ன நியாயம் தெரியும், நீ என்னத்தை பார்த்த அப்படின்னு கேட்காதீங்க. அந்த மனுஷனை பாருங்க. அந்த மனுஷன் பேசுறதுலாம் அதெல்லாம் நடிப்பு மாதிரியா இருக்கு. இத்தனை வருஷம் ஆதங்கம் உள்ள வச்சிருந்ததெல்லாம் அப்படியே வெளியில கொட்டின மாதிரி இருக்கு. அது விளங்குது. அது அந்த மனுஷன் கண்ணில் தெரியுது. நான் என்னடா பண்ணேன், ஏன்டா என்ன எப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் கண்ணில் தெரியுது. அதெல்லாம் அது பொய்யா? அது வந்து அது நடிப்பு மாதிரியா இருக்கு. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஒரு சினி செலிபிரிட்டியோட ஒரு லைஃப் வந்து வெளியில இந்த மாதிரி பப்ளிக்ல எக்ஸ்போஸ் ஆகும்போது மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து அந்த பொண்ணுங்க சைட் தான் நிற்கிறாங்க. பட் எது ஹானஸ்டா என்ன நடந்துச்சு, மேபி வந்து அவங்க சைட்ல என்ன நியாயம், ஏன்னா அண்ட் ஆஃப் த டே வந்து செட்டில்மெண்ட் டிவோர்ஸ் அப்படின்னு வந்தாலுமே கூட பையன் சைட்ல இருந்தா போகும் எல்லாருமே. ஈவன் வந்து ஒரு பொண்ணு தப்பு பண்ணியிருந்தாலுமே கூட குழந்தைங்க அது இருக்கும்போது நாளைக்கு பசங்க அவங்களுக்கு ஃபேவர் நடந்துக்கிட்டா அவ்வளோ தூரம் வந்து அந்த வாழ்க்கையை வந்து கஷ்டப்பட்டு அந்த ஃபேமிலியை காப்பாற்றி அந்த ஃபேமிலிக்கு எல்லாத்தையும் செஞ்சாலும் பட் எண்ட் ஆஃப் த டே வந்து லைக் சம்பாதிக்கிறதெல்லாம் வந்து நீ அவங்களுக்கு தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பட் அப்படி தான் வந்து இந்த சொசைட்டி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இட் டசன்ட் டிசர்வ் டு கோ த்ரூ திஸ் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஈவன் அதோட சேர்த்து ரீசெண்டாக அந்த விக்ரம் அவர்கள்ட்ட வீடியோ ஒன்று கூட பார்த்தேன் நான். அது நான் ஏற்கனவே பார்த்தேன். அப்போ ஒரு மாதிரி ஃபனியாக காமெடியாக இருந்துச்சு. அதை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே போயாச்சு. பட் இப்போ பார்க்கும்போது அப்போ புரியலை, இப்போ புரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த அவங்களாம் ஏதோ பார்ட்டிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பே பண்ணுறதுக்கு கையில் காசு இல்லாம மச்சான் 500,000 மச்சான் கொடு மச்சான், நான் என்ன என்கிட்டையும் காசு இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் போய்ட்டு அப்படியே ஒய்ஃப்ட்ட கேட்டு ஒய்ஃப்ட்ட தான் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. எனக்குன்னு சொல்லிட்டு சொந்தமாக ஒரு அக்கௌண்ட் கூட இல்லை. நான் என்ன பண்ணாலுமே வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. எனக்குன்னு சொல்லிட்டு சொந்தமாக ஒரு இது கூட பண்ண முடியல அப்படிங்கிறது அது ஒரு மாதிரி ரொம்ப ப்ரூட்டலாக இருக்குது. அதோட வந்து அவரோட மதுரையில் ஒரு சில ப்ரெஸ்ஸில் வந்து நான் வந்து இன்டர்வியூஸ் கொடுத்ததை பார்த்தேன். அவங்கள பார்த்தாலே ஒரு மாதிரி அப்படிதான் இருக்கு. பயங்கரமா பாசியாக இருப்பாங்க போல. நம்மளாம் வந்து சும்மா எப்படி பேசதான் முடியுமே தவிர நமக்கு உள்ள நடந்துச்சு நமக்கு காலமாக தெரியாதுன்னு. பட் ஆனால் ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் பீஸ். பட் நான் நினைக்கிறேன் வந்து ஹி டிசர்வ் டு மூவ் ஆன். அந்த மனுஷனை ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்க விட்டா இவ்வளோ பியூட்டிஃபுல்லான என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸ்லாம் கொடுத்த மனுஷன் நிறைய படங்களில் வந்து நிறைய காமெடி ரோல்ஸ்லாம் கூட அந்த ஹீரோயிசமோட சேர்த்து கொடுக்கும்போது அதை பார்க்க ஒரு மாதிரி ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மீறி நான் நடிக்கவே மாட்டேன் இது முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறது, இந்த கையெல்லாம் வெட்டினதெல்லாம் காட்டுது, அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. இன்னொரு பக்கம் இப்படியும் இருக்குது. இத்தனை கோடி ரூபா சம்பாதிக்கிறவங்க லைஃப்லேயும் கூட வந்து நிம்மதி இல்லை தானே. ஸோ நிம்மதிக்கும் காசுக்கும் சம்மதம் இல்லை தானே அப்படிங்கிறது நமக்கு விளங்குதா இல்லையா? அவர் சொல்கிறாரு என்னது பசங்களோட டியூஷன் ஃபீஸை ஸ்கூல் ஃபீஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 50 lakhs மாதிரி பே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ எக்ஸ்பென்சிவான எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அவங்களோட கிட்ஸ்க்கு. இட்ஸ் அ காஸ்ட்லி லைஃப், ரைட்? இட்ஸ் அ காஸ்ட்லி லைஃப். ஆனால் அந்த காஸ்ட்லி லைஃப்பை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் இன்கம் இருந்தாலும் அந்த ஒரு இது இருந்தாலும் பட் அவங்கள சுற்றி எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது. நிம்மதி இல்லாமல் வந்து எவ்வளோ சம்பாரிச்சும் வேலை இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சில இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ்ட் லைஃப் பார்க்கும்போது எல்லா லைஃப்லேயும் பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து லைக் ஒரு நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி இல்லை, நம்ம கூட வந்து ஒரு ஆனஸ்டான ஒரு பாண்ட் இல்லை, ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. அப்படிங்கிறது தான் வந்து நம்ம லைஃப்பில் தோத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுக்கும். இப்போ ஒரு சில மைண்ட் செட் இருப்பாங்க லைக் இந்த பாண்டுக்கெல்லாம் வந்து பெருசாக வேல்யூ கொடுக்குறவங்களாம் இருக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரையில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மைண்டட் அந்த மாதிரி இருப்பாங்க. அது வந்து இந்த குடும்பம், அம்மா அப்பா அண்ணன் தம்பி அந்த மாதிரி சென்டிமெண்ட்டுக்கெலாம் வந்து கொஞ்சம் கூட மசிக்க மாட்டாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகே, பட் அவங்களும் வந்து மேபி ஒரு டைமில் ரிக்ரெட் பண்ணுவாங்க. சப்போஸ் மற்றவங்கள நம்பி வாழ வேண்டிய நிலைமைக்கு வரும்போது அவங்க கையில் வந்து அவங்க நினச்ச அளவுக்கு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லைங்கும்போது வந்து அந்த டைமில் வந்து ஃபேமிலியை திங்க் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து எதுவுமே இல்லாமல் நம்ம கூட வந்து நம்மளை எப்படி நீ வச்சிருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் அவனை அதே மாதிரி தான் பார்ப்பேன் அப்படிங்கிறது வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து நம்மளோட ஃபேமிலி தானே. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே பெரும்பாலும் ஃபேமிலி தான். ஸோ அந்த ஃபேமிலிக்காக நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி வேணுங்கிற நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கும் போது எண்ட் ஆஃப் த டே அவங்களே வந்து நம்மளை முதுகில் குத்துற மாதிரி இல்லைனா வந்து நம்மளை கடைசியாக ஃபுல்லாக இல்லை நீ இருக்கவே கூடாது உன்னை காலி பண்ணியே ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அதுதான் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஐ திங்க் அந்த மனுஷன் அந்த இடத்துல என்ன கோ த்ரூ பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து என்னால் சம்பட்டு வந்து ஒரு மாதிரி ரியலைஸ் பண்ண முடியுது. பாவம்.
யாருக்குமே வந்து அப்படி ஒரு ஆசை இருக்காது இந்த மாதிரி ஓப்பனாக பப்ளிக்கில் ப்ரெஸ்ஸில் வந்து என்னோடய ஃபேமிலியை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும், இதில் இருக்க விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு தெரியறதுக்கு இப்படி சொல்லணும். யாருக்குமே வந்து அப்படி இருக்காதுண்ணே. இவன் எவ்வளோ சண்டை எதிர்ந்தாலும் 4 செவத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு தானே வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்குள்ளே முடிச்சணும், அதுக்குள்ளே வச்சுக்கணுன்ட்டு. இப்படி வந்து வெளியில் ஒரு மனுஷன் இவ்வளோ பெரிய ப்ரெஸ் வச்சு இப்படி எல்லாத்துக்கும் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குன்னு சொன்னால் வந்து உள்ள எவ்வளோ டிப்ரெஷன்ஸ் இருந்திருக்கும், எவ்வளோ விஷயங்கள் உள்ள பாட்டில் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. மேபி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அப்படி லெட் இட் அவுட் பண்ணது கூட வந்து இட்ஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். சப்போஸ் அது உள்ளே வச்சுருந்தா வந்து அதுலேருந்து வெளியில் வர தாட்ஸ் எல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ நான் நேற்று முதல் நாள் கூட இன்னொரு நியூஸ் பார்த்தேன். அந்த ஒரு ப்ரொடியூசர் வந்து ஆற்றுல குதிச்சு இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் என்ன ஆசையாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படி. ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி உள்ளே வச்சிருக்காமல் மேபி வெளியில் வந்து இந்த மாதிரி லெட் இட் அவுட் பண்ணி அவங்களோட ஸ்ட்ரெஸ், அவங்களோட கோவத்தை இப்படி சரி காட்டி லைக் அவங்கள ஒரு மாதிரி காம் பண்ணிக்கிறது வந்து சம்வட் ஓகே தான். பட் ஆனால் வந்து இவ்வளோ நாள் வந்து ஒருத்தர் கூட வாழ்ந்த ஒருத்தர் லைக் இப்படி அந்த மனுஷன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் இந்த குடும்பத்துக்காக, இந்த ஃபேமிலிக்காக, அந்த பசங்களுக்காக. ஸோ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி சரி வந்து லைக் அவங்கள வந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு விடணும். இந்த ஒரு சுதந்திரம் கூட இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து என்னையா வாழ்க்கை அது. என்னை பொறுத்தவரை இது என்னோட தியரி. இது நிறைய பேத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. இந்த அப்பியரன்ஸ் இருக்கு இல்லையா, பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, இந்த அப்பியரன்ஸ் வந்து ஒரு பாயிண்டில் வந்து ஃபேட் அவுட் ஆயிரும் இல்லையா. என்னடா அவன் கிளவே மாதிரி பேசுகிறான் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ரியாலிட்டி அதுதான். ஏன்னா ஒரு நல்ல இன்டென்ஷன்ஸ் இருக்க ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஒரு என்ன நடந்தாலும் நோ மேட்டர் வாட் I'll be with you அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. ஈவன் நம்மளே வந்து ஒரு சில டைமில் வேறு ஏதோ ஒரு கோவத்தில் வேறு ஏதோ ஒரு பிரச்சனையில் எங்கேயோ நடந்த ஒரு கோவத்தை கொண்டு வந்து பைத்தியக்காரத்தனமாக சைக்கோத்தனமாக நம்ம அதை காட்டும்போது அண்ட் ஸ்டில் அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல வந்து நம்மளை வந்து எப்படி காம் பண்ண முடியுமோ, எப்படி நம்மளை வந்து பேக் டு நார்மல் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு யோசித்து ஒரு விஷயங்களை பண்ணுறாங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே இருக்காங்கன்னா அவங்கள வந்து என்றைக்குமே போக விடாதீங்க. ஏன்னு சொன்னால் வந்து அவங்க தான் வந்து லைக் த்ரூ அவுட் உங்கள் லைஃப்பில் நோ மேட்டர் வாட் உங்கள் கூட வந்து ஒரு மோரல் சப்போர்ட்டாக, உங்களோட ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தாக, உங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தாக எல்லாமே அனுப்பாங்க. பியூட்டிக்காக, காசுக்காக அந்த மாதிரி பண்ணுற இந்த வெட்டிங்கெல்லாம் வந்து லைக் ஒரு மாதிரி ஒரு பாயிண்டில் நிற்காது, போய் அப்படியே தட்டுப்பட்டு போய்கிட்டே இருக்கு. நான் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு 7-8 வருஷம் சின்ன பசங்க ஆஃப்டர் ஸ்கூலே வந்து 6 மந்த்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேங்கிறானுங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறானுங்க, கல்யாணம் பண்ணிடுறானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பசங்க ஒரு 4-5 பேர் பார்த்தேன். அவனுங்கிட்ட கல்யாண லைஃப்லாம் ஒரு 1.5 to 2 years கூட நிற்கலை. அவங்களால அதுக்கு மேலே அந்த ஒரு தாக்கு பிடிக்க முடியல. அந்த ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, விலகி போயிட்டானுங்க, இது போயிட்டானுங்க. ஸோ அந்த ஒரு இதே இல்லை. இவ்வளோ விஷயங்களையும் தாண்டி இத்தனை வருஷமாக எல்லாத்தையும் பாட்டில் அப் பண்ணிக்கிட்டு ஒரு மனுஷன் வந்து இதுக்கு மேலே நான் இதை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணலன்னா வந்து அடுத்து நான் இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து வெளில சொல்கிற அளவுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா இஸ் a குட் பர்சன். அவங்கள வந்து போக விடாதீங்க. மேபி இதை கன்வின்ஸ் பண்ணி இந்த டிவோர்ஸ்க்கு அதை எடுத்துகிட்டு போகாமல் மேபி யூ கேன் ஈகோ வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சார்ட் அவுட் பண்ண போகிறது இல்லை. ஸோ யூ கேன் apologize and then you can start the life again. அவங்க கூட மேபி கிட்ஸ்க்காக அப்படிலாம் யோசிக்கிறது வந்து நிறைய பேர் இப்போ கம்மின்னு நினச்சிட்டேன். செலிபிரிட்டிஸ்னாலே வந்து ஒரு பாயிண்டில் டிவோர்ஸில் தான் போய்ட்டு முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சில செலிபிரிட்டிஸ் அவங்க பேர் நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு மாதிரி கண்ணுப்பட்ட மாதிரி போயிடும். ஸோ அதனால I don't want to tell their name. பட் மெஜாரிட்டி வந்து இந்த மாதிரி ஒரு டிவோர்ஸில் போய்ட்டு முடியுது ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் பிரிஞ்சிடும், இல்லை நான் வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ட்டு வந்து ட்விட்டரில் வந்து ஒரு இது பண்ணுறாங்க. பட் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுற மில்லியன்ஸ் இந்த ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, லைக் அவங்களாம் அதை ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அவங்களாம் அதை தான் ஃபாலோ பண்ணதானே பார்ப்பானுங்க. ஸோ ஐ ப்ரே இவரோட விஷயங்கள்லாம் சீக்கிரமாக சார்ட் அவுட் பண்ணணும். அவரோட மூவிஸ்லாம் திரும்ப பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும் வித் அ பியூட்டிஃபுல் ஸ்மைல். ஆஸ் அ ஃபேனாக நானும் வந்து ஆசைப்படுறேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நம்மளால் என்ன சொல்ல முடியும், என்ன சொல்கிறீங்க? அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. See you. Cheers.